மாலினி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்க மேடம், தேங்க்யூ. வா. ஏங்க, நான் தனி ரூம்ல தங்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன ஆதுர, நீ கேக்குறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? ஹனிமூன் வந்துட்டு ஹஸ்பண்ட் ஒரு ரூம்லயும் வைஃப் ஒரு ரூம்லயும் தங்குவாங்களா? இது வரைக்கும் இந்த உலகத்திலே இப்படி ஒரு சம்பவம் எங்கேயாவது நடந்திருக்குமா? நீ பண்றது உனக்கே அநியாயமா இல்லையா? நீங்க பண்றது மட்டும் எல்லாம் நியாயமா? நீ இப்படி பிடிவாதம் முடிச்சா நான் என்ன பண்றது? நான் ஏற்கனவே 4000 ரூபாய்க்கு ஹனிமூன் சூட் புக் பண்ணிருக்கேன். இப்ப நீயும் ரூம் புக் பண்ணிருக்க. அது வீண் செலவு இல்ல. நீங்க என் ரூமுக்கு பே பண்ண தேவையில்லை, நானே பண்ணிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வீண் செலவு இல்லல்ல? ஆனா ரூமுக்கு பே பண்ண உங்ககிட்ட எது பணம்? நீங்க கொடுத்த 15,000 ரூபாய் தான் மிச்சம் இருக்கேங்க. இன்னுமா அந்த 15,000 மிச்சம் இருக்கு? ஆக மொத்தத்துல நம்ம ஹனிமூனை தனிமூன் ஆக்கிடுவா போல இருக்கே. கடவுளே என்ன காப்பாத்து. ஆதுர 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 நில்லு. ஏ ஆதுர ஆதுர லக்கேஜ் எடுத்துட்டு சரிங்க சார். ஆதுர 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 நில்லு. ஆதுர 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 ப்ளீஸ் ஆதுர. என்னங்க ஆதுர, நான் மாமா கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு வந்தது தப்பு தான். உன்னை கம்பல் பண்ணி இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு கூப்பிட்டது தப்பு தான். நான் உண்ணாவிரத போராட்டம் இருந்ததும் தப்பு தான். நம்ம வீட்டுல இருக்கிறவங்களை உண்ணாவிரதம் இருக்க வச்சதும் தப்பு தான். மாமா வீட்டுல போராடுறதுக்காக குட்டியான வண்டி அரேஞ்ச் பண்ணதும் தப்பு தான். இதுக்காக என்ன மன்னிச்சிரு. சாரி சாரி சாரி. எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான் இல்ல, ஒரே புத்தி தான் இல்ல. மனச கஷ்டப்படுத்துற மாதிரி எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில ஒரே வார்த்தையில சாரின்னு சொல்லுவீங்க. அத கேட்டதும் நான் உச்சி குளிர்ந்து போய் நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும், அப்படிதானே? ஆதுர அப்படி இல்ல ஆதுர. வேற எப்படி? ஆதுர, நம்ம பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை. இதை ஏன் நீ பெருசாக்கி பொது பிரச்சனை ஆக்குற? ஓஹோ, நான் பொது பிரச்சனையா ஆக்குறேனா? பணத்தை கொடுத்து நான் என் அப்பா கிட்ட பேசுற வரைக்கும் நான் உங்க கூட வாழ மாட்டேன்னு சொன்னேன்ல, அது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா? அது இல்ல ஆதுர. எது இல்ல? நகை விஷயத்துல என்ன நம்பாம சந்தேகப்பட்டு உங்க இஷ்டத்துக்கு பேசுனீங்களே, அது சின்ன விஷயமா? அன்னைக்கு நீங்க மாமா மாதிரி நானும் உங்களை ஏமாத்திட்டேன், உங்க நம்பிக்கையை அடிச்சு நொறுக்கிட்டேன், நான் ஒரு நம்பிக்கை துரோகின்னு பழியெல்லாம் போட்டீங்களே, அது உங்களுக்கு சின்ன பிரச்சனையா? நடக்கிற எல்லா பிரச்சனையும் ஸ்லேட்ல எழுதி அழிக்கிற மாதிரி அழிச்சிட்டு நீங்க கூப்பிட்டதும் நான் உங்க கூட ஹனிமூன் ட்ரிப்புக்கு வந்து டூயட் ஆடணுமா? நீங்க நினைக்கிற எதுவுமே நடக்காது. ஆதுர, ஏ ரூம் இங்க இருக்கு. அது அங்க இருக்கு மேடம். ஆதுர 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 இரு ஆதுர. ஆதுர ப்ளீஸ். ஆதுர 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 நில்ல ஆதுர. நான் பண்ண தப்பெல்லாம் நீ இப்படி மளிகை கடை கணக்கு மாதிரி லிஸ்ட் போட்டு சொல்லுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் பண்ண தப்ப சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால தான் உன்னை கம்பல் பண்ணி இந்த ஹனிமூன் ட்ரிப்புக்கு கூட்டிட்டு வந்தேன். இங்க நீ சந்தோஷமா இருக்கணும், அதான் என் ஆசை. இங்க வந்ததும் நீ இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன பண்ணா நீ சமாதானம் ஆகாதுர? பிள்ளையார் முன்னாடி தோப்புக்காரனை போற மாதிரி உனக்கு முன்னாடி நான் தோப்புக்காரனை போட்டுமா? என்ன பார்த்தா பிள்ளையார் மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஐயோ அப்படி இல்ல, எனக்கு நானே தண்டனை கொடுக்கறேன்றதுனால அப்படி சொன்னேன். 1000 தோப்புக்காரனை போடுறேன், நீ சமாதானம் ஆயிடுவேல? ஆதுர என்ன மன்னிச்சிடாதுர. தனி ரூம் வேணாம் ஆதுர. ஹனிமூனை சந்தோஷமா கொண்டாடுவோம் ஆதுர. வேணாம் ஆதுர, என்ன மன்னிச்சிடாதுர. தனி ரூம் வேணாம் ஆதுர. ஆதுர ஆதுர ப்ளீஸ். ஆதுர 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 கதவு தர. ஐயோ, தோப்பு கர்ணம் போட்டா மனசு மாறுவான்னு பார்த்தா மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதவை சாத்திட்டு போயிட்டாளே. இப்ப என்ன பண்றது? இவன் நடந்துக்கிறத பார்த்தா ஹனிமூனு தனிமூன் ஆகி கடைசியில சனிமூன் ஆயிரும் போல இருக்கே. ச்சே, என்னடா பொழப்பு நம்ம பொழப்பு. இவ கோவத்தை குறைக்கலாம் இங்க கூட்டிட்டு வந்தா இவன் இன்னும் கோவமாயிட்டாளே. இதுக்கு பேசாம பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. ச்சே. அம்மா தாயே, ஆதுர கதவை தர. நீங்க தோப்பு கர்ணம் போட்டு இப்படி கெஞ்சறதெல்லாம் பார்த்தா எனக்கும் பாவமா தான் இருக்கு. நீங்க பேசுனதையும் நடந்துட்டதையும் நினைச்சு பார்த்தா எனக்கு கோவமா வருது. ஹனிமூனுக்கு போய் என்ன உங்க வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு நினைச்சீங்கல்ல, இங்க வச்சு நான் உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றேன்னு பாருங்க. இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. அது இன்னும் டெரரா இருக்க போகுது. அப்படி சொல்லாத ஆதுர, கதவை தர ஆதுர ப்ளீஸ். நீங்க என்ன கத்திட்டு இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க உங்க ஹனிமூன் சூட்ல தனியா ஜாலியா இருந்துக்கோங்க, போங்க. தனியா போய் ஜாலியா இருக்கிறதா? இதெல்லாம் உனக்கு அநியாயமா இல்லையா? இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா?
சரி போறா ஆதிர, நீ டென்ஷன் ஆகாம சந்தோஷமா இரு, சரியா? என்ன சார் ஆ? மேடம் இப்படி கோவப்படுறாங்க? உங்களை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு சார். உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது சார். என் நிலைமை உங்களுக்கு புரியுது, என் பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதே. பேக கொடுங்க, எல்லாம் என் தலையெழுத்து. குரு, காத்து நம்ம பக்கம் தான் சாதகமா அடிக்கிற மாதிரி இருக்கு. நான் போட்டோ அனுப்பின பச்சைகளுக்கும் அவ புருஷனுக்கும் ஹனிமூன் வந்த இடத்துல பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால அவ தனியா தான் தங்கியிருக்கா. ஈஸியா அவளை தூக்கிடலாம். டேய் பிரபு, இந்த உலகத்துல உன்னை தவிர எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கடா. நீ ஒருத்த மட்டும்தான் சேட் சாங் பாடுற கண்டிஷன்ல ரொம்ப பேடா இருக்கடா. போடி போ, தனியாக தவிக்கின்றேன், துணை வேணாம் மாதிரியே போ போ. தனியாக தவிக்கின்றேன், துணை வேணா மாதிரியே போ போ போ. என்னங்க? ஆ, யாருங்க? நான் தான். ஆதிர, நீயா? நீதானா? வந்துட்டியா? ஐயா, யாதிர வந்துட்டா. யாதிர என்ன மன்னிச்சிட்டா. கடவுளே நன்றி நன்றி. எனக்கு தெரியும் ஆதிர, எனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் என்ன தேடி வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா என்னால எப்படி உன்னை பிரிஞ்சிருக்க முடியாதோ அதே மாதிரி உன்னாலே என்ன பிரிஞ்சிருக்க முடியாதுல்ல. நான் உன் மேல உயிரே வச்சிருக்கிற மாதிரி நீ என் மேல உயிரே வச்சிருக்கல. அது எப்படி என்ன விட்டு உன்னை பிரிஞ்சிருக்கப்படும்? அதான் என்னங்கன்னு செல்லமா கூப்பிட்டுட்டு என்ன பார்க்க நீ வெள்ளமா ஓடி வந்துட்ட. ஆதிர, கொஞ்ச நாளா என் மேல நீ கோவமா பாக்குறப்பெல்லாம் முறைச்சிட்டு இருந்தியா? இப்பவும் அந்த பழக்க தோஷத்துல என்ன ரொமான்டிக்கா பார்க்காம முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்க பாரு. நான் ரொமான்டிக்கா பார்க்க தெரியாமலாம் முறைக்கல, நிஜமா தான் முறைச்சிட்டு இருக்கேன். உனக்கு எப்பவுமே விளையாட்டு ஆதிர. இனிமே நீ எதுக்கு என்ன முறைக்கணும்? நீ தான் சமாதானம் ஆயிட்டே.